வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தின் தென்கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியின் மத்தியுடன் இணைந்ததாக உருவாகிய தாளமுக நிலையானது மிக வலுவான தாளமுகமாக மாற்றமடைந்து பின்னர் சூறாவளியாக வலுவடைந்து மணித்தியாலத்திற்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வடதிசையை நோக்கி நகர்கிறது. இந்த ரேமல் புயலானது மேலும் தீவிரமடைந்து மிகவும் சக்தி மிக்க சூறாவளியாக மாற்றமடைந்து இன்று நள்ளிரவில் வங்காளதேசத்திற்கும் அதனை சூழ உள்ள மேற்கு வங்காள கரையோர பிரதேசத்திற்கும் இடையாக ஊடர்த்து செல்லக்கூடும். இதன் காரணமாக இலங்கைக்கு நேரடியாக எந்தவித தாக்கங்களும் இல்லாத போதிலும் காற்றும் மழையுடனான வானிலையும் அதிகரித்து காணப்படும். மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். சில சமயங்களில் மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து காணப்படும். ஆகையால் கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரை மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். இதேவேளை நாடு முழுவதும் தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலைமை படிப்படியாக அதிகரித்து வருகின்றமை காரணமாக தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என தெரிவிக்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுக மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. சப்ரகமுக மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும். மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும். கிழக்கு மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, மேற்கு, தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்.